சரிகமபா சீசன் 5ஓட முதல் ஃபைனலிஸ்ட்டா சபேசன் அவர்கள் தான் தேர்வாகியிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான வாரம். யாருப்பா ஃபைனலிஸ்ட்டா போக போறா? எத்தன பேத்துக்குள்ள இந்த ஒரு யுத்தம் நடக்க போகுது? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல விட்டிருந்த ப்ரோமோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சுசாந்திகா பயங்கரமா பாடியிருந்தாங்க. ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் எழுந்து போய் நின்னு அவங்களுக்கு வந்து சூப்பரா பாடுனீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் முதல் ஆளாக சுசாந்திகா தான் உட்கார போறாங்க ஃபைனலிஸ்ட்டா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. சபேசன் தான் இந்த சீசனோட முதல் ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆகியிருக்காராமா. சபேசன் அவர்கள் இந்த ஒரு டாப் 5 ரவுண்ட்ல எஸ்பிபி அவர்களோட என் காதலே அப்படிங்கிற பாடலை தான் எடுத்து பாடியிருந்தாரு. அந்த ஒரு பாடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா சபேசன் அவர்கள் பாடியிருந்தாரு. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாரு. அங்கிருந்த எல்லாருமே இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் எந்த ஒரு உயிரோட பாடியிருந்தாரோ அதே அளவு நீங்களும் பாடியிருந்தீங்க. நீங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்கீங்க. கண்டிப்பா வந்து இந்த சீசன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறம் அவரை செலக்ட் பண்ணாம இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதை தான் அந்த டீமுமே பண்ணியிருக்காங்க. இந்த சீசனோட முதல் டாப் 5ல ஒரு ஆளா ஃபைனலிஸ்டா அவரு செலக்ட் ஆகியிருக்காரு. இது எல்லாமே எதிர்பார்த்தது தான். போன வாரம் அவரால் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியலை. ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்க, அவ்வளவுதான் சபேசனை ஓரம் கட்டுறாங்க, இதுக்கப்புறம் அவர் ஃபைனலுக்கு போக முடியாது போல் அப்படின்னாங்க. அப்பயுமே நம்ம சொன்னோம், சபேசனை இந்த சீசனில் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு. அதை ஆணித்தரமாக சபேசன் அவர்களுமே சொல்லியிருக்காரு. அவரோட சிறப்பான பாடலின் மூலியமா இப்போ ஃபைனல்ஸ்க்கு நுழைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணுறதுக்குமே அவருக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சபேசன் டைட்டில் வின் பண்ணுவாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க D54 படம் மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஐசரி கணேஷ் அவர்களோட தயாரிப்புல போர்த்தொழில் படத்தை இயக்கியிருந்த விக்னேஷ் ராஜா அவர்களோட இயக்கத்துல தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பூஜை போட்டு படமும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் D54 அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் 3 மாசம் முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ப்ரொடியூசர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தனுஷ் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டரை வச்சு வெறும் 3 மாசத்துல சத்தமே இல்லாம ஒரு ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு விக்னேஷ் ராஜா. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த படம் வரப்போற பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. வருஷத்தோட ஆரம்பமே தனுஷ் அவர்களோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்த இட்லி கடை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்து உடனே ஒரு படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா பார்க்கப்படுது.